இஸ்லாமிய மக்களே, கிறிஸ்துவ மக்களே, இந்து மக்களே, தமிழக மக்களே, யாவருக்கும் வணக்கங்கள். புதிய ஏற்பாடு மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நிறைவாக மத்தேயு 28 அதிகாரத்தை இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த 28 அதிகாரத்தில் 20 வசனம் இருக்குது. அந்த 20 வசனத்தோடு இன்றைக்கு நான் செய்தியை நிறைவு செய்ய போகிறேன். அடுத்து தொடர்ந்து வீடியோ தினந்தோறும் பேசுகிற ஐடியா இல்லை. ஏற்கனவே 2000க்கு மேலே வீடியோ பேசியிருக்கேன். அந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு நிமிஷம் வீடியோ மாதிரி போடலாம்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவை திரும்ப ஆய்வு பண்ணி அதில் முக்கியமான சில கருத்துக்கள்லாம் 1 நிமிஷம் வீடியோவாக போட்டு அதுவும் தினந்தோறும் உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் பார்க்குற மாதிரி செஞ்சு, மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் ஸ்பெஷல் கூட்டங்களையும் பைபிள் ஸ்டடிகளையும் வழக்கம் போல் வீடியோ எடுப்பேன். அது வழக்கம் போல் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த டெய்லி இனிமேல் பேசுகிற காரியங்களை நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். டெய்லி உங்களை நான் எப்படியும் டெய்லி சந்திப்பேன். எனக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த மத்தேயு 28 அதிகாரத்தில் இயேசு அதிகாலையில் உயிர் தெழுறார். அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. வெள்ளிக்கிழமையில் சிலுவையில் அறையிறாங்க. வெள்ளி சனி உயிர் தெழலை 2 நாள் 3 நாள் ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணுறாருன்னு சொன்னேன்னா, அந்த 3ஆம் நாள் இயேசு உயிர் தெழுறார். அந்த வசனம் தொடக்கத்திலேயே பாருங்கள். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் இங்கே மகதலேனா மரியாளும் பார்க்க வர்றாங்க. இயேசு அன்னைக்கு பூமி அதிர்ச்சி உண்டாகிற அளவில் உயிர் தெழுறார். உயிரோடு வர்றார். இந்த கல்லறைன்னு சொல்கிறது, கல்லுக்குள்ளே அறை செஞ்சு அதுக்குள்ளே பாடியை வச்சு அந்த இதில் ஒரு கல்லை வச்சு மூடுவாங்க. அந்த கல்லை யாருமே புரட்ட முடியாது. ஆனால் அந்த மதவாதிகள் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்னு சொன்னார். சீசர்கள் தெரியாமல் களவாண்டி போயிட்டு இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொன்னால் அது முந்தி உள்ள பிரச்சனையை விட இப்போ அதிக பிரச்சனை ஆயிரும். அதனால் ரோமர்கள் காவலாளர்களை அனுப்புங்க, போலீஸை அனுப்புங்க, காவல் வைக்கணும்னு சொல்லி 3 நாள் இரவும் பகலும் காவல் வைப்பாங்க. ஆனால் அந்த காவல் உள்ள போர் சேவர்களே சாட்சி சொல்கிற அளவில் ஆயிடுச்சு. தேவ தூதர்கள் அந்த கல்லை அகற்றி இயேசு உயிர் தெழுறாரு. ஆள் காணோம். இந்த சீசர்கள், இந்த போர் சேவர்கள்லாம் பயந்துட்டு போய் ஓடி போய் அவர் உயிரோடு எழுந்தார். தூதர்கள் கல்லை அகற்றி போட்டாங்க, கண்ணால் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது மதவாதியை பயந்துக்கிட்டு, ஏய் வெளியே சொல்லாதப்பா, எங்களுக்கு பிரச்சனை ஆயிரும், இப்படிப்பட்டவரை நீங்கள் சிலுவையில் அறைய சொல்லிட்டீங்களேன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி களவாண்டு போயிட்டாங்க. அவர் சீடர்கள் களவாண்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுங்கள், அவர் ஒன்றும் இப்படி இப்போ சொல்லி மலிப்பிடுங்கன்னு சொல்லி அந்த செய்தியும் ஜெருசலேமில் இன்ன வரைக்கும் புழக்கத்தில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆகவே இயேசு உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து நிற்கிறாரு. இந்த மகதலேனா மரியாள் எல்லாரும் போகிறாங்க. உள்ளே இயேசு இல்லை. சீடர்கள்லாம் போய் பார்க்குறாங்க, உள்ளே இயேசு இல்லை. மரியாள்னு ஒரு அம்மா, மகதலேனா மரியாள், அந்த அம்மா தனியாக அழுதுகிட்டே இருக்கும். இயேசு அங்கே நிற்கிறாரு. இயேசுன்னு தெரியாது, தோட்டக்காரன்னு நினச்சி, ஐயா இயேசுவை ஒரு வேளை எடுத்துகிட்டு போயிருப்பீங்களா நீங்கள்? அப்போ இயேசு அங்கே மரியாளேன்னு கூப்பிட்றாரு. உடனே இந்த அம்மா, இயேசுவின் குரல் தெரியும்ல, உடனே ஓடி போய் காலில் விழ போகிறா. இல்லை, என்னை தொடாத, நான் கடலோட்டத்தில் இன்னும் ஏறி போகலை. என் சீடர்களுக்கு நீ தான் போய் சொல்லணும் நான் உயிர் தெழுந்தேன்னு. சீடர்களுக்கு இந்த அம்மா போய் சொல்கிறா. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு இருக்கும்போதே இயேசு பூட்டின வீட்டுக்குள்ளே தரிசனம் வர்றாரு. உங்களுக்கு சமாதானம்னு ஆசீர்வதிக்கிறாரு. அதில் ஒருத்தன் தோமான்னு ஒருத்தன் நம்பாமல் இருப்பான். நான் உயிர் தெழுந்து நேரடியாக என் விரலை விட்டு தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொல்லுவான். அவனுக்காகவே திரும்ப தரிசனம் ஆவார். ஏறக்குறைய 40 நாள் இந்த பூமியில் தரிசனம் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காரு. பரலோகத்துக்கு போகலை. ஏன்னா சீசர்கள் நம்பணும்ல, கன்ஃபார்மாக இவங்க தானே முக்கியம், உலகமெல்லாம் இவங்க தானே போய் சாட்சியாக இருக்கணும்னு சொல்லணும். அந்த தோமான்னு ஒருத்தன் தான் நம்ம இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டு கேரளாவுக்கு கிபி 52 சென்னையில் ஊழியம் செஞ்சு கிபி 72 ஈட்டியால் குத்தப்பட்டு
மறித்து சாந்தோம் சர்ச்சு அவன் மேலே தான் கட்டப்பட்டது, அங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க. நடந்தது எல்லாம் சரித்திரம். ஆமாம், தாமஸ் மவுண்ட்டுன்னு சொல்லி அதை சொல்லுவாங்க இல்லையா, மவுண்ட் ரோடுன்னு. தாமஸ் ரயில்வே ஸ்டேஷனே ஒரு ஸ்டேஷனே இருக்குது சென்னையில். அதனால தான் சென்னையில் நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே சென்னையில் தான் நிறையா கிறிஸ்தவங்க இருக்காங்க. காரணம், இயேசுவின் சீடன் அங்கே மறித்து உயிர் விட்டதுனால. தோமாவுடைய ஊழியத்தில் ஏறக்குறைய 30 லட்சம் கிறிஸ்தவங்க இருந்ததாக ஒரு வரலாறு கூறு சொல்கிறாங்க. அவன் தான் இயேசுவை தொட்டு பார்த்தா தான் நம்புவேன்னு சொன்னாங்க. அவனுக்காகவே இயேசு தரிசனமாகி, தோமாவே இங்கே வாரு, வா, என் கையைப்பார், என் விழாவைப்பார், என் ரத்தத்தை பார், என்னுடைய காயத்தை பார். அதன் பிறகு அவன் பார்ப்பானா, அப்படியே நம்பிடுவான். தேவனே, கடவுளே, ஐயா, ஆண்டவரே, மன்னிச்சுருங்க, நீங்கள் எனக்கு சாட்சியெல்லாம் இருங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள், எல்லா நாடுகளுக்கும் இந்த செய்தியை பரப்புங்க, எல்லா மக்களையும் சீசராக்குங்க, நான் கட்டளிட்ட யாவையும் கைகொள்ளும்படி அவங்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களுடனே கூட இருக்கேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், என் பிதா கிட்ட நான் ஏறி போகிறேன், என் உடம்போடு என் இரத்தத்தோடு என்றைக்கு உங்களுக்கு உடன்படிக்கை செய்தனோ அந்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன், என் ராஜ்யத்தை விரிவுபடுத்துங்க, என் நற்செய்தியை உலகமெல்லாம் சொல்லுங்கள், உலகத்தின் கடைசி வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருப்பேன், என்னை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் என்று எல்லாரும் கண்களும் காண பரலோகத்துக்கு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏறக்குறைய 500 பேர் வரைக்கும் அந்த காட்சியை சீடர்களோடு சேர்த்து அந்த காட்சியை பார்த்துருக்காங்க. அதன் பிறகு சீசர்கள் எல்லாம் தொழுது கொண்டு அந்த மலையிலிருந்து, அந்த ஒலிவ மலை, ஜெருசலேமிலிருந்து கொஞ்சம் பக்கத்தில் நடந்து போனோம். ஒலிவ மலையிலிருந்து ஏறி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்ல, அங்கேருந்து திரும்ப ஜெருசலேமுக்கு வர்றாங்க. எல்லாரும் காத்திருந்து ஜெருசலேமில் ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணி தூய ஆவி, பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு அபிஷேகத்தை அவங்க பெற்றுட்டு உலகமெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க, முதல் சுவிசேஷம் ஜெருசலேம்லேயே அந்த பெந்தேகோஸ்து பண்டிகை அன்றைக்கே பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஏறக்குறைய 3000 யூதர்கள் கிறிஸ்தவங்களாக மாறினாங்க. முதல் நிகழ்வு எருசலேமில் தான் கிறிஸ்தவங்க வந்தாங்க. அவங்கெல்லாம் யூத மதத்திலிருந்து இதுக்கு வந்தாங்க. கிறிஸ்தவம் மதம் இல்லை, அது ஒரு மார்க்கம், அது ஒரு வழி. மார்க்கம்னா வழி. நானே வழின்னு சொன்னார்ல, நானும் ஒரு வழின்னு சொல்லலை, நானே வழி. புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை கிறிஸ்து நமக்காக உண்டு பண்ணினார்னு ஆதி அப்போஸ்தலர்கள் எழுதினாங்க, சொன்னாங்க. அந்த மார்க்கம் இன்றைக்கி இருக்குது, அது மதம் அல்ல. அந்த மார்க்கத்தில் யூதன், கிரேக்கன், ஆணு, பெண்ணு, அந்த ஜாதி, எந்த ஜாதி இல்லை, எல்லாரும் அவருக்கு சீடராகலாம். சீடர்களுக்கு தான் கிறிஸ்தவங்கன்னு பேர். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமோ ஜாதியோ அது ஒரு 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 சங்கமோ கிடையாது. அது எல்லாரும் சேர்க்கப்பட்ட பொது உடைமை, பொதுமக்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எத்தனை பேரோ அத்தனை பேரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெறுகிறார்கள். இந்த பூமியை இருக்கும் நாளெல்லாம் மனநிறைவோடு, சமாதானமோடு, பாவம் இல்லாமல், சாபம் இல்லாமல் வாழுகிறார்கள். மரித்த பிறகு என்றென்றும் நித்திய ஜீவனோடு தேவனோடு இருக்கக்கூடிய பரம பாக்கியத்தை பெறுகிறாங்க. அடியேனும் தேவன் அறியாத ஒரு அஞ்ஞான குடும்பத்திலிருந்து தான் பிறந்தேன். கடவுளுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை. இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கத்தான் நான் புதிய ஏற்பாடை படித்தேன். அதில் எந்த குற்றமும் கண்டுபிடிக்காமல் இயேசு மெய்யான ஜோதியாக நான் அறிஞ்சு அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு இன்ன வரைக்கும் ஏறக்குறைய 40 ஆண்டு காலத்துக்கு மேலே இயேசுவுக்கு பணிவிடை செய்து ஊழியம் செய்து என்னுடைய இன மக்கள் முழுவதும் தெலுங்கு நாய்க்கர்கள் அவங்க மத்தியில் தான் சுவிசேஷம் அறிவித்து ஊழியம் செய்து ஏறக்குறைய ஒரு 30, 40, 50 ஊழியர்களை முழு நேர ஊழியர்களாகவே எழும்பக்கூடிய அளவில் இந்த ஊரில் கடவுள் கிருபை கொடுத்துருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட மக்கள் ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. எத்தனையோ புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன், எத்தனையோ பத்திரிகைகள் நடத்தியிருக்கிறேன். இன்றைக்கி எவ்வளவோ யூடியூப் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் உயிர்களுக்கும் நாளெல்லாம் இந்த இயேசுவுக்கு என்னை அர்ப்பணித்து அவர் பணிகளை நான் செஞ்சிட்டு வர்றேன். இதை விட ஒரு சந்தோஷம், மேன்மை, மகிழ்ச்சி, புகழ்ச்சி வேறு ஒன்றும் கிடையாது எனக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, நீங்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள்.
நம்புங்க. உடனே ஏற்றுக்கிற வேணாம். ஆய்வு பண்ணுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் யோசித்து பாருங்கள். நம்ம எல்லோரும் ஒரே ரத்தம் உள்ளோம், ஒரே இனம் உள்ளவங்க தான், மனித குலம்தான். மதவாதிகள் நம்மளை பிரிச்சிருக்காங்க, மொழியால் பிரிக்கப்பட்டிருக்கோம், அவங்க வேலையால் ஜாதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு. மற்றபடி ஜாதிகள் கடவுள் படைக்கலை. சகல ஜாதிகள்னு இயேசு ஏன் சொன்னார்னா, சகல தொழில் உடையவர்கள்னு அர்த்தம். அவன் தொழிலுக்கு அந்தந்த பேரில் அழைக்கப்பட்டு அதுவே ஜாதிகள் என்ற முறையில் மாறிடுச்சு. உப்பு விற்கிறவன் உப்பு, ஐஸு விற்கிறவன் ஐஸு, விவசாயி சென்ற விவசாயி, தோட்டம் பார்க்குறவன் தோட்டி, கொட்டடிக்கிறவன் கொட்டுக்காரன், இப்படி என்னென்ன வேலை செய்கிறானோ அந்த வேலையால் அழைக்கப்பட்டு அதுவே ஜாதியாக மாறிடுச்சு. இதுதான் காலகாலமாக வந்த சம்பவம். அதில் நல்ல வேலை நீட்டானா மேல் ஜாதி, ரொம்ப சாக்கடை பண்ணானா கீழ் ஜாதி, எப்படி ஆக்கப்பட்டிருக்கோம். மற்றபடி கடவுள் அதுக்கு பொறுப்பு இல்லை. பழைய ஏற்பாடு ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாஷைகள் பிரிஞ்சதாக ஒரு குறிப்பு இருக்குது. அதான் இத்தனை பாஷைகள். சகல நாடுகளையும் மக்கள் பெருகி வளரணும் என்பதற்காகத்தான் மக்களை சிதறி விடிக்கப்பட்டார்னு அங்கே போட்டிருக்கு. எல்லோரும் சிதறி போய் அங்கங்கே நாடுகள் உருவாக்குனாங்க. இப்போ எல்லாரையும் ஒன்று சேர்த்த ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றதுக்கு தான் தேவன் இயேசுவை அனுப்பினார். இயேசு சகல ஜாதிகளையும் சீர்சராக்குங்கன்னு சொல்லி இதனால தான் சொன்னார். சகல மக்களுக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், உயிரை கொடுத்துருக்கேன், எல்லாரும் என்னுடைய மக்களாக ஒரு கொடையின் கீழ் கொண்டு வந்து எல்லாரும் கடவுளுடைய ராஜ்யத்தில் கடவுள் மக்களாக வாழணும் என்பதற்காக இந்த புதிய சத்தியத்தை அமுல்படுத்துகிறேன், எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி சீடர்களை அனுப்பினார். அந்த சீடர்களில் ஒருத்தன் தான் தாமஸ் என்ற ஒரு இயேசுவின் சீசன். கட்டுக்கதையோ கற்பனையோ அல்ல, கிமு கிபின்னு வரலாறு இயேசுக்கு இருந்தது நிஜமானவர் என்பதற்கு பொருள் தான். இந்த இயேசுவை விசுவாசிங்க. இன்னும் மேலும் அறிய விரும்பினா புதிய ஏற்பாடை படிங்க. நான் புதிய ஏற்பாட்டில் உள்ளதெல்லாம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன். இந்த புதிய ஏற்பாடு படித்து தான் மகாத்மா காந்தி நாடு சுதந்திரம் அடைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. இந்த புதிய ஏற்பாடு படித்து தான் நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன். புதிய ஏற்பாடு படிங்க, படித்து ஒரு முடிவு பண்ணுங்கள். உடனே ஏற்றுக்கிற வேணாம், ஆய்வு பண்ணுங்கள், ஆராய்ச்சி பண்ணுங்கள். உங்கள் அறிவுக்கு இதை விட்டு விடுகிறேன். கடவுள் உங்களை நல்வழிப்படுத்துவாராக. நன்றி, வணக்கம்.